நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. லெட் த நேம் ஆஃப் ஜீசஸ் டு பி க்ளோரிஃபைட். இன்று ஒரு கூட்டம் இருக்கிறது, யோசுவா மூமெண்ட் பீப்புள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் சொல்லுகிற காரியம் யோசுவா என்கிற பெயர் தான் கரெக்டான பெயர், அதை தான் நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்பாண்டு கூப்பிடக்கூடாது, அப்பாண்டு கூப்பிட வேண்டும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தார் எங்களுடைய உறவினர்களும் உள்ளார்கள். ஸோ இவர்கள் சொல்லுவது சரியா தவறா, அல்லது நாம் இருப்பது சரியா தவறா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் தவறு கிடையாது நாம் ஆராய்ந்து பார்ப்பது. இதுவர்கள் கூறிய பொழுது நான் இதை ஆராய்ந்து பார்க்க முற்பட்ட பொழுது எனக்கு கிடைத்த சில வெளிச்சங்கள் அல்லது எனக்கு கிடைத்த சில வார்த்தைகள், எனக்கு கிடைத்த உணர்வு வெளிப்பாடுகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நாம் அதை பற்றி பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். யோசுவா என்ற இயேசுவின் எபிரேய மொழியில் அழைக்கப்படும் ஒரு பெயர். யோசுவா என்பதை எபிரேய மொழியில் அழைத்திருக்கிறாங்களாம். இதனால் இந்த யோசுவா என்ற சொல்லுகிற இந்த மூமெண்ட் பீப்புள், இந்த கூட்டம் நினைக்கக்கூடாது, சரி ஓகே இவர் யோசுவா என்பது சரின்னு சொல்லுகிறார் என்று சொல்லி. அதல்ல, நான் இன்னும் காரியங்களை பார்க்க போகிறோம். அதுக்காக நான் யாரையும் இங்கே தவறு சொல்லவில்லை. நீங்கள் யோசுவான்னு கூப்பிடலாம், அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற மாடர்ன் ஈப்ரு மொழி இருக்குத்தானே, இந்த ஈப்ரு மொழியில் யோசுவா என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற எபிரேய மொழியில், பண்டைய எபிரேய மொழியில் அல்ல, இப்பொழுது இருக்கிற எபிரேய மொழியில் அவர் அழைக்கிற பெயர் வந்து யோசுவா. இந்த ஏன்சியன் மொழி, அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த மொழி, இருந்த டைமில் இருந்த மொழியில் எப்படி அழைத்தாருன்னு தெரியாது. ஆக்சுவலி தெரியாது, நமக்கும் தெரியாது. அதுக்கான ஆதாரங்கள், யோசுவா என்பதுதான் கரெக்ட் என்கிறதுக்கான ஆதாரங்கள் அவ்வளவு வலுவாக இல்லை, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை, அதில் வீக் இருக்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும். எப்படின்னு சொன்னால், அதாவது 1900 ஆண்டுகள், அந்த ஆண்டுகள் தான் எபிரேய மொழி மீண்டும் ரிவ்யூ பண்ணி, அதாவது திரும்ப சீர்திருத்தம் செய்து கொடுக்கப்பட்டது. இது முக்கியமான விடயம். இந்த மாடர்ன் எபிரேய மொழி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றது யார் என்று சொன்னால் எபிரேய தலைவர்கள். அவர்களால் தான் இந்த மொழி எடுத்து செல்லப்பட்டு, சாதாரண மக்களால் அல்ல, அவர்களால் தான் இந்த மொழி அடுத்த ஜெனரேஷனுக்கு 1900 ஆண்டுகளில் மாடர்ன் ஈப்ரு மொழியாக அது கொண்டு வரப்பட்டது. சரி, ஆகவே யாராலும் கூற முடியாது இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் எந்த எபிரேய வசனங்களை பயன்படுத்தினார்கள் என்று யாராலும் இன்று நமக்கு அடித்து கூற முடியாது. ஆனால் ஒன்றை கூற முடியும், யோசுவா என்ற பெயர் விட யாவே என்ற பெயர் ஒரு அளவு இருக்கிறது. ஆனால் அதுவும் சரின்னு நான் சொல்லவில்லை, அதை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த யோசுவா என்ற பெயரை இதுவரையில் ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு பெயர். ஆனால் மாடர்ன் எபிரேய மொழியில இதுதான் கரெக்ட் என்று சொல்லித் திரிகிறார்கள். எது யோசுவா என்கிற மொழி தான் கரெக்ட் என்று சொல்லித் திரிகிறார்கள். ஏன் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், தி ஆர்கியோலஜிஸ்ட், அவங்க கூட இதை ப்ரூவ் பண்ணவில்லை. யோசுவா என்கிற பெயர் தான் கரெக்ட்னு சொல்லி அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல. திரும்பி சொல்லுகிறேன், அது தவறுன்னு சொல்லவில்லை, இது ப்ரூவ் பண்ணவில்லை இன்னும். அதை நான் புரிஞ்சுக்கணும். சரி, அப்படியானால் இந்த யோசுவா என்ற பெயர் வழக்கில் வந்தது எப்படின்னு சொன்னால், பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து, நீங்க பாப்பீங்க, இந்த பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். எப்பொழுது? கிறிஸ்துவுக்கு முன் 689 அந்த நாட்களில் நினைக்கிறேன். சரியா? 589, எஸ் சரியா, 603 602 கிறிஸ்துவுக்கு முன் இருந்த நாட்களில். அன்றிலிருந்து த டெட் ஸ்க்ரோல் என்று சொல்லப்படுகிற ஓலைச்சுருள் அந்த நாட்கள் வரை வரும் பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், எபிரேய மொழிகளை சுருக்கமாக்கினார்கள். அதாவது வசனங்களை சுருக்கினார்கள். இந்த நாட்களில் இவர்கள் வசனங்களை சுருக்கினார்கள். அப்படி சுருக்கும் பொழுது இந்த வசனத்தை இவர்கள் ஆக்சுவலி யோசுவா இல்ல யோசுவா என்ற ஒரு ப்ரொனவுன்சியேஷன். ஆக்சுவலி நல்லா பார்த்துக்கணும், நாம் தமிழ் பேசுகிறோம், இதை கூட என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. என்ன சொன்னால் நம்மளுடைய ப்ரொனவுன்சியேஷன் மாறும். அதையும் பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். எப்படி இந்த மொழிகள் மாறி எங்களுக்கு இது வருகிறது என்று சொல்வதை பற்றி நான் உங்களுக்கு இன்று கூறப்போகிறேன். இந்த யோசுவா என்ற உச்சரிப்பை அவர்கள் சுருக்கி யோசுவா என்ற உச்சரிப்பாக அழைத்தார்கள். இப்ப மாடர்ன் எபிரேய மொழி ஒரு மொழி மாறும் பொழுது நிச்சயமாக ஒருவருடைய பெயருடைய உச்சரிப்பு மாறும். உதாரணத்துக்கு என்னுடைய பேர் ராஜா, RAJA ராஜா. இப்பொழுது நான் ஸ்பெயின் போயிருந்த பொழுது ஜேக்கு அங்கே உச்சரிப்பு இல்லையா. அவர்கள் என்னை எப்படி கூப்பிட்டார்கள் தெரியுமா? ரஹா என்று கூப்பிட்டார்கள். என்னுடைய ஃப்ரெண்டு கூட என்னோட வந்து சுல்தான் சொல்லி அரபிக், அவர் கூட சுல்தான் என்று கூப்பிட்டார்கள். அன்றையிலிருந்து இந்திய வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு ராஜான்னு கூப்பிட, அவர் ராஜானுக்கு உச்சரிக்க தெரியும், ஆனால் இருந்தாலும் அவர் என்னை உச்சரிப்பது ரஹா என்று உச்சரிப்பார். நான் கேட்டேன், ஏன் இப்படி சொல்லுகிறான்னு சொன்னா, இல்லை உன்னை ஸ்பெயினில் இப்படி தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ மொழி மாறும் பொழுது நம்மளோட உச்சரிப்புகள் மாறும், கட்டாயம் மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க பிரெஞ்சு மொழி எடுத்துக்கொண்டா, பிரெஞ்சு மொழியில கூட நான் நினைக்கிறேன் ஜக்கு உச்சரிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்படி மொழிகள் உண்டு. அதே மாதிரி தமிழ்ல உச்சரிப்பு உண்டு. அதே மாதிரி என்னுடைய அப்பாவின் பேர் ஐயம் பெருமாள். அரபிக்கில் இது வரைக்கும் அந்த பேர் யாருமே சொல்ல முடியாது, சொல்ல முடியல அவங்களால. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. என்னுடைய ஐடி கார்டை கூட அவங்க எழுதியிருக்கிறது அரபியாக்கள்கிட்ட கொடுத்தா இது உன்னுடைய பேரான்னு கேட்பாங்க. என்ன சொன்னால் அவங்களாலே அதை உச்சரிக்க முடியாது. ப என்கிறதுக்கு அரபிக்கில் உண்டு, ப என்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில உச்சரிப்புகள் மொழிகள் மாறும் பொழுது நமக்கு கட்டாயம் ஏற்படும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி மொழிகள் மாறும் பொழுது ஒரு பெயர் வந்து கம்ப்ளீட்டா மாறாது. கம்ப்ளீட்லி அப்படியே மாறாது. ப்ரொனவுன்சியேஷன்ல சில சில அதாவது அந்த உச்சரிப்போட க்ளோஸா இருக்கிற உச்சரிப்பு ஒன்று தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு ராஜா என்கிறது ரஹா. ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது. சரியா? இப்போ இந்த மாதிரி தான் மாறுமே தவிர கம்ப்ளீட்டா மாறாது. இப்போ யோசுவா என்பது ஜீசஸ், யோசுவா என்பது இயேசு என்பது கொஞ்சம் நமக்கு ஏதோ க்ளோஸா இருக்க மாதிரி இல்லை, கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்பொழுது பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப இயேசுவை பிலாத்து இடத்துக்கு கொண்டு வராங்க. பிலாத்துவின் இடத்துக்கு கொண்டு வந்த பொழுது கொண்டு வந்தது யார்? இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவின் இடத்தில் கொண்டு வந்தது பரிசேயரும் சதுசேயரும் ஆசாரியர்களும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் எல்லோரும் அவர் பெயரை அந்த நாட்களில் எப்படி சொல்லியிருப்பார்கள்? சோ கொண்டு வந்த பொழுது அப்போ ஒரிஜினல் பேர் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. பிலாத்து ஒரு ரோமன், பரிசேயர் கொண்டு வந்த பரிசேயரா இருக்கலாம், அல்லது சதுசேயரா இருக்கலாம், அல்லது ஆசாரியர்கள் இருக்கலாம். அவர்களே எபிரேய மொழி பேசுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பேசப்பட்ட மொழியில் அலுவலக மொழி அல்லது நடப்பில் இருந்த மொழிகள் கிரேக்க மொழி. காரணம் என்னவென்று சொன்னால், கிரேட் அலெக்சாண்டர் கிறிஸ்துவுக்கு முன் 325 உலகத்தை பிடித்த பொழுது தன்னுடைய மொழியை ஒரு சர்வதேச மொழியாக கொண்டு வந்தார். அந்த நாட்களில் இருந்து அலுவலக மொழியாக கிரேக்க மொழி உண்டானது. சோ இதையே நம்ம புரிந்து கொள்ளணும். அதை விட சீசர்கள் இயேசு பேசிய மொழி அரமைக் மொழி, சீரியாக் அரமைக் மொழி என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சோ அந்த மொழியும் அங்க இருந்தது. அப்படின்னால் கிட்டத்தட்ட அந்த இடத்துல எந்தெந்த மொழி இருந்திருக்கிறது? சோ அந்த நாட்களில் எத்தனை மொழிகள் இருந்திருக்கிறது? அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பிலாத்தினிடத்தில் கொண்டு வந்த பொழுது அரமிக் இருந்திருக்கிறது, அரபிக்கில் அரமைக் இருந்திருக்கிறது. அரபிக் என்பது நான் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன், பிற்பாடு போகும்பொழுது உங்களுக்கு சொல்லுவேன். அரமைக் இருந்திருக்கிறது, கிரேக்க மொழி இருந்திருக்கிறது, ஈப்ரு மொழி இருந்திருக்கிறது, லாத்தின் மொழி இருந்திருக்கிறது. சோ இப்படி பல மொழிகள் அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. பழைய ஏற்பாடு பொதுவாக ஈப்ரு மொழியில் எழுதப்பட்டது நம்ம அனைவருக்கும் தெரியும். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஏன் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது சொன்னா, அந்த நாட்களில் சீசர்கள் இருந்த நாட்களிலும் சரி, இயேசு கிறிஸ்து இருந்து வாழ்ந்த நாட்களிலும் சரி, கிரேக்க மொழி அலுவலக மொழியாக இருந்தது, கிரேக்க மொழி படிக்கிற மொழியாக இருந்தது, கிரேக்க மொழி எழுத்து மொழிகளாக இருந்தது, பேச்சு மொழிகளாக இருக்கவில்லை. சோ அந்த நாட்களில் அதனாலதான் புதிய ஏற்பாடு முழுக்க கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இதையும் கூட சிலர் சொல்லுகிறார்கள், இல்லை எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இல்ல, அது பொய், அதை நம்ப வேண்டாம். கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுதான் என்பது உண்மை. அப்ப புதிய ஏற்பாடு முழுக்க கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இப்ப கிரேக்க மொழியில இயேசுவுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்கள்? கிரேக்க மொழியில் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிற பெயர் யாசோஸ், IASOUS, யாசஸ். அதே நேரத்தில் நீங்க நன்றா எனக்கு சரியாக இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, யாசஸ், ஏசஸ் சொல்லலாம், ஏசஸ் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி லாட்டின் மொழியில கூட ஏசஸ், IESUOUS. சோ இப்படி கொடுத்திருக்கிறார்கள் லாட்டின் மொழியில கூட. இப்ப இதே எபிரேய மொழியில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல இயேசுவை கூப்பிட்ட மொழி யாஷுவா கிடையாது, இயேசு. எப்படி? இயேசு. இதை யார் ரபானிக்கல் டீச்சிங்ல கூட நீங்க இதை பார்க்க முடியும். அவங்க சொல்றது வந்து யாஷுவா கிடையாது, இயேசு. சோ இத ஒரு சில யூதர்களும் அல்லது ஈவன் தல்மூத் கூட சொல்லுகிறது இயேசு என்று சொல்லிதான், யோசுவா என்று சொல்லவில்லை, இயேசு என்று சொல்லுகிறது தல்மூத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவை YESHU என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில கிறிஸ்தவங்களை தங்களை சொல்லிக்கொண்டு, கிறிஸ்தவங்க இல்ல, அவங்க தங்களை இயேசு பின்பற்றும் என்று சொல்லிக்கொண்டு, யோசுவா என்று சொல்லிக்கொண்டு பழைய ஏற்பாடு பின்பற்றுகிற சில ஜனங்கள் பார்க்கிறோம். அவங்க யூத மரபையும் பின்பற்றவில்லை. சரியாக பார்க்க போனால் அவர்கள் சொல்லுகிற பேர் தான் யோசுவா. இயேசு தான் சரியான மொழி. சரியாக சொல்லப்பட்ட இயேசு வாழ்ந்த டைம் சொல்லப்பட்ட மொழி வந்து ஈப்ரேய மொழியில நான் சொல்லுகிறேன் இயேசு. சரியா? இயேசு உச்சரிப்பு நான் எழுத்த சொல்லுகிறேன் YESU இல்லாட்டி SU என்று கூட நம்ம சொல்லலாம். சரியா? இந்த உச்சரிப்பு தான் சரியான. இந்த உச்சரிப்பை நீங்க இந்த இயேசு என்ற உச்சரிப்பு எபிரேய மொழியில் இந்த உச்சரிப்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப நான் சொன்னேன் கிரேக்க மொழியில இயேசுஸ், அதே மாதிரி லாட்டின் மொழியில இயேசுஸ், தமிழ் மொழியில இயேசுஸ், இதெல்லாம் நெருக்கமாக வருகிறது உங்களால பார்க்க முடியும். இதே பக்கம் தான் ஜீசஸ் என்ற இங்கிலீஷ்ல அது மாறுது. சரியா? இதுல பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் நீங்க யோசுவான்னு பார்க்கும் பொழுது இயேசு எங்க இருக்குது, யோசுவா எங்க இருக்குது, ரொம்ப தூரமா இருக்கு, க்ளோஸா இல்ல. சோ இது முற்றிலுமான ஒரு தவறான ஒரு கணிப்பு என்பதை நம்ம கட்டாயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ இயேசு என்றுதான் நம்ம சரியான உச்சரிப்பு இயேசு தான் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இப்ப யோவான் 19:19 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இப்ப பிலாத்து வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பொழுது சிலுவைக்கு மேலாக ஒரு பலகையை செய்து அதில் 3 மொழியில எழுதியிருப்பார். இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி 3 மொழியில் எழுதியிருப்பார். அந்த என்னென்ன மொழிகள் அதை எழுதினார் என்று நம்ம யோவான் 19ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 20 உள்ள வசனங்களை நாம் பார்க்க முடியும். அதில் எழுதப்பட்டிருக்கிற எத்தனை மொழியில்? 3 மொழிகள். எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்தது, லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருந்தது, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது. இந்த 3 மொழிகள் அவை எழுதப்பட்டிருந்தது. இந்த கூட்டம், இந்த யோசுவா பீப்பிள் மூவ்மெண்ட் கூட்டம், இதை நம்புறதா தெரியல எனக்கு. ஆனால் இதை நம்பினால் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் புரிந்துவிடும். கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, எபிரேய மொழி, இந்த 3 மொழிகளில் இயேசு கிறிஸ்து தான் யூதர்களின் ராஜா என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. இதில் கிரேக்க மொழியில இயேசூஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, லத்தீன் மொழியில இயேசூஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி ஈப்ரு மொழியில இயேசு, எபிரேய மொழியில் எப்படி YESHU என்ற எழுதப்பட்டிருக்கு. இவையெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது பாருங்க, வெரி க்ளோஸா, பக்கமாக இருக்குது, மிக ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. தூராக யோசுவா என்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல மார்க் 14:36 இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் நம்ம அந்த ஒரு இடத்துல ஜெபிக்கிறாரு. அப்பா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கப்படும் செய்யும் என்று சொல்லி மார்க் 14:36 வாசிக்கிறோம். இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிற அப்பா என்று நாம் தமிழில் வாசித்தாலும் அவை அப்பா அல்ல, அப்பா என்பதுதான் கரெக்ட். அப்பா. சோ இந்த அப்பா என்பது கரெக்ட். ஆனா இப்ப நமக்கு அப்பா என்று நம்ம உச்சரிக்கிறோம். இதனால நம்ம கத்தரை சொல்லாம வேற யாரையும் சொல்லுகிறோமா? இல்ல. கத்தருக்கு தெரியும் நம்ம டு whom we are refer, நம்ம யாரை ரெஃபர் பண்ணி இந்த ஜெபத்தை செய்கிறோம்னு சொல்லி கத்தருக்கு தெரியும். சோ அப்பான்னு சொல்கிறார்கள், அப்பான்னு சொல்கிற தப்பே கிடையாது, தவறே கிடையாது. இவர்கள் அப்பான்னு சொல்லுவார்கள், அதையும் அப்பான்னு தான் சொல்ல வேண்டும் சொல்லி இந்த கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மிக மிக கவனம் இவர்களை குறித்து. அரபிக் மொழி எப்படி வந்ததாம்? சீரியாக், அந்த காலத்தில் இருந்த சீரியாக் மொழியும் அரபிக்கும் சேர்ந்து இருந்ததுதான் கிட்டத்தட்ட அரமைக் மொழி. சோ அரபிக் கூட கொஞ்சம் ஒரு பக்கத்தில் அருகாமையில் உள்ள மொழி. அதே மாதிரி நீங்க தமிழில் பாப்பீங்கன்னா தமிழில் இருந்து தோன்றிய மொழிகள் பல இருக்கிறது. மலையாள மொழி, கர்நாடக மொழி, இவையெல்லாம் தமிழில் இருந்து தோன்றிய மொழிகள். அதே போல இப்படி தோன்றிய மொழிகள் தான் அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த ஏரியாவில் இருந்த மொழிகள். சோ இந்த மொழிகள்லாம் பக்கம் இருக்கிற மொழிகள். அதனாலதான் நீங்க நான் நினைக்கிறேன் தமிழ்ல தான் சரியான உச்சரிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு என்ற தமிழ்ல தான் யோசுவா என்று சொல்கிறதை விட தமிழில் நல்ல அழகான உச்சரிப்பு இருக்கிறது. நம்ம மறந்து போக கூடாது. அதான் சரியான உச்சரிப்பு நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நம்ம என்னுடைய ஆராய்ச்சி நான் கண்டுபிடித்தது கூட அதுதான் நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். நீ மிக கவனமா இருக்க வேண்டும் இந்த ஜனங்களை குறித்து. இயேசுவின் சீசர்கள் கூட இயேசுன்னு தான் அழைத்திருக்கிறார்கள். இப்ப நமக்கு சில வேளை இந்த யோசுவா என்கிற தூரத்துக்கும் இயேசு என்றது கிட்டம் உள்ள யாசூஸ் என்ற இந்த உச்சரிப்புகளை பக்கம் அருகாமையில் இருக்கிறது. சோ இவைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியாத ஒன்றை கொண்டு வந்து இவர்கள் புகுத்த பார்க்கிறார்கள். மிக கவனம். மற்றது இவர்கள் யூதர்களின் முறைகளையும் நமக்குள் புகுத்தி நம்முடைய சுவிசேஷத்தை உடைக்கி பார்க்கிற ஜனங்களை குறித்து நாம் மிகவும் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சோ அப்ப சீசர்கள் கூட இந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க, இயேசுன்னு தான் கூப்பிட்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த யோசுவா மூவ்மெண்ட் பீப்பிள் சொல்வது முற்றிலும் நான் நினைக்கிறேன் ஒரு தவறான காரியமா, இல்லாட்டி அவங்க விளக்கம் இல்லாம சொல்றாங்களா சொல்லி எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் விளக்கம் இல்லாம சொல்றாங்க சொல்லி. ஏன்னா இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், நான் நினைக்கிறேன் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் சுயாதீனம் என்னன்னா சுதந்திரம், நமக்கு உண்டான சுவிசேஷம், நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்குது. பாருங்க இந்த சுதந்திரம் அவர் சொல்லுகிறார் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை நம்மளை உளவு பார்த்து நம்மை திரும்ப நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டு, இந்த திரும்பன்றது நான் சொல்லுகிற வார்த்தை சரியா, நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ளர்கள் உள்ளனர். இவர்களை எப்படி வேதம் சொல்லுகிறது? கள்ளர் கூட்டம் என்று சொல்லுகிறது. கலாத்தியர் பவுல் அழகா தெளிவாக எழுதுகிறாரு, இவங்க நியாயப்பிரமாணத்துக்கு மீண்டும் நம்மளை உட்படுத்தி அந்த கள்ளர் கூட்டத்துக்குள் நம்மளை கொண்டு போக பார்க்கிறார்கள். நம்ம இப்பொழுது சுயாதீனமாக இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதால அல்ல, அதுக்காக நம்ம பாவம் செய்யணும்னு நான் சொல்ல வரவில்லை. நம்ம ஏன் பாவம் செய்யாம இருக்கணும் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தும் பயம் உண்டாக்கும். பயத்தினால் அல்ல, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பினால் நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக பாவம் செய்யவில்லை. நோ 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 நோ. ரட்சிக்கப்பட்ட படியினால் பாவம் செய்யாம இருக்கிறோம். நாங்க பரலோகம் போறதுக்காக இல்ல, பரலோகத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டபடினால் பாவம் செய்யாம இருக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நியாயப்பிரமாணம் சொல்றது வேற, கிருபை சொல்றது வேற. கிருபை சொல்றதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம செய்ய முடியாத நியாயப்பிரமாணத்தை யாராலும் நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தை கிட்டத்தட்ட 600 கட்டளைகள் இருக்கிறது. அந்த 600 கட்டளைகள் ஈவன் இங்க இருக்கிற யூதர்கள், எந்த யூதர்களும் அதை பின்பற்ற முடியாது.
அதுக்கு நிறைய உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தரலாம், பிரச்சனை இல்லை. வருங்காலத்தில் தேவையான அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? யாருமே நியாயப்பிரமாணத்தினால் பரலோகம் போக முடியாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை பரமேற்றிருக்கிறார். ஆகவே இந்த யோசுவா என்ற பெயர் மிகவும் மிகவும் அவங்க சொல்ற தவறா சரி நான் சொல்ல வரவில்லை, இதுதான் சரி, மற்றதெல்லாம் கள்ளக்கூட்டம். இயேசு என்று சொல்லுகிறவர் சாத்தான், அசாத்தான், அது சாத்தான் சொல்ல மாட்டான், அசாத்தான். சோ அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிறைய தெரிகிறார்கள். மற்றது இவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் பரலோகத்துக்கு ஒருவன் வரமாட்டான். நானும் வழி என்று சொல்லவில்லை, அவர் சொன்ன நானே வாசல், நானே வழி. இப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்ல, இதுக்கு அப்புறம் அந்த இவன் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் என்று சொன்னால் நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான், அவரை தவிர வேறு வழி இல்லை. அவர் தான் வாசல், அவர் தான் நமக்கு எல்லாமே, அவர் மூலியமா தான் பரலோகத்துக்கு போக முடியும். மற்றது இவர்கள் கூறுவது இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான தூதன் என்று. அவர் பிரதான தூதன் கிடையாது. பிரதான தூதன் மிகாவேல், காபிரியேல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வந்து மெய்யான தேவன். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கொலோசியர் 2:9 சொல்லுகிறது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமா இருந்தது. சோ இவங்க சொல்றதெல்லாம் பயங்கரமான ஒரு தவறான ஒரு காரியமா இருக்கிறது. மிகவும் கவனமாக அதில் அகப்பட்டு இருக்கிறவர்கள் கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து நீங்கள் இதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு விளக்கம் கிடைத்தால் ஓகே, உங்களுக்கு இல்ல இதுதான் சரின்னு சொன்னால் நீங்க ஓகே. பட் நீங்க மற்றவர்களை குறை கூறுவதையும் அல்லது சாத்தான இடத்தில் போக போறேன்னு சொல்வது தவறு. ஏன்னா நீங்க போக போறீங்க இந்த இடத்துக்கு என்பதை, ஏன்னா நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. நீ மற்றவர்களை எப்படி நியாயத்திருக்கிறாயோ அதே விதமாக உனக்கு நியாயத்திருக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவைகளை நீங்கள் கர்த்தருக்குள் கேட்டு, இவைகளை நான் சொல்வது மாத்திரமல்ல, இதிலிருந்து நீங்களும் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென்.